கவிஞராக, கட்டுரையாளராக, பத்திரிகை ஆசிரியராக விடுதலை போராட்ட களத்தில் வீறு கொண்டு எழுந்த சுதந்திர புருஷராக பன்முக பரிமாணம் கொண்டவர் மகாகவி பாரதியார். அவரது பிறந்த நாளான இன்று அவரது வாழ்வையும், சிந்தனைகளையும், கவிதைகளையும், கனவுகளையும் நினைவு கூறுவோம். தஞ்சை மாவட்டம் திருவையாறுக்கு அருகிலுள்ள திங்களூரில் பிறந்தவர் வாரா என்று அழைக்கப்படும் வா ராமசாமி ஐயங்கார். இவர் குறித்து மகாகவி பாரதியார் சொல்லும்போது உரைநடைக்கு வாரா என உரைத்துள்ளார். இதேபோல தான் எழுதிய நூல் ஒன்றிலும் மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார் சந்திப்பு தொடர்பாக வா ராமசாமி ஐயங்கார் விவரித்துள்ளார். தேசப்பிதா மகாகவி சந்திப்பு நிகழ்ந்த அந்த ஆண்டு 1919. சுதந்திர காற்றை சுவாசிக்க போராடிய தலைவர்களையும் தொண்டர்களையும் நீதிமன்ற விசாரணை இல்லாமலேயே சிறையில் அடைக்க ரவுலட் அடக்குமுறை சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து நாடு முழுவதும் மகாத்மா காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இதுகுறித்து ஆலோசனை கூட்டம் சென்னையில் மூதறிஞர் ராஜாஜியின் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் சத்யமூர்த்தி, மகாதேவ் தேசாய் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். வாசலில் நின்றிருந்த வாரா ராமசாமி ஐயங்காருக்கு யாரையும் உள்ளே விடக்கூடாது என கடுமையாக உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் தேசப்பிதா காந்தி தங்கியிருந்த அறைக்குள் யாருடைய அனுமதியும் பெறாமல் உள்ளே நுழைந்தார். அறைக்குள் அனுமதி பெறாமல் நுழைந்தது மட்டுமின்றி காந்தியாருக்கு எதிரே கம்பீரமாக அமர்ந்தார் பாரதியார். தேசப்பிதாவிடம், மிஸ்டர் காந்தி, நான் இன்று மாலை திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெறும் கூட்டம் ஒன்றில் பேசுகிறேன். அந்த கூட்டத்திற்கு நீங்கள்தான் தலைமை தாங்க வேண்டும் என்றார். அதற்கு தன் அருகில் இருந்த தன்னுடைய செயலாளர் மகாதேவ் தேசாயிடம், இன்று மாலை ஏற்கனவே வேறு எந்த நிகழ்வுகளுக்கும் நாம் ஒப்புக்கொண்டுள்ளோமா என கேட்க, ஆம், வேறொரு நிகழ்வு இருக்கிறது என்று தேசாய் அதற்கு பதிலளித்தார். அதை கேட்ட மகாத்மா காந்தி, இன்றைக்கு முடியாது, நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா என கேட்டார். அதற்கு பாரதியார், முடியாது மிஸ்டர் காந்தி, நீங்கள் தொடங்க இருக்கும் இயக்கத்திற்கு என்னுடைய ஆசிர்வாதங்கள் என கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். பாரதி அங்கிருந்து புறப்பட்ட பின்னர் இவர் யார் என கேட்ட மகாத்மாவுக்கு, அவர் எங்கள் தமிழ்நாட்டு கவி என்று ராஜாஜி பதில் சொல்லியிருக்கிறார். இதனை கேட்ட மகாத்மா இவரை பாதுகாக்க வேண்டும் எனவும் கூறியதாக வா ராமசாமி ஐயங்கார் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி, மகாத்மா நீ வாழ்க என பாரதி தன் கைப்பட கவிதை வரிகளில் காந்தியின் பெயரை எழுதி வாழ்த்தியது போலவே தேசப்பிதாவும் தன் கைப்பட பாரதி ஞாபகார்த்த பிரயத்தனங்களுக்கு என் ஆசிர்வாதம் என குறிப்பிட்டு மோகா காந்தி என பாரதியின் பெயரை தமிழில் எழுதி பின்னாளில் வாழ்த்தியிருந்தார் என்பது மெய் சிலிர்க்க வைக்கும் சரித்திரம். மகாகவி பாரதியார் பிறந்த இந்த நாளில் அவர் நினைவையும் கவிதைகளையும் போற்றுவோம். வின் செய்திகளுக்காக ஆர்.கே. பூபதி.